2027 ஆண்டு முதல் தரம் 6க்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை 13,416 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. அத்துடன் டெங்கு நோயினால் இதுவரை 4 மரணங்களும் பதிவாகியுள்ளதாக அப்பிரிவின் சமூக மருத்துவ நிபுணர் வைத்தியர் பிரஷிலா சமரவீர குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் விமான பயணங்கள் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளமையால் இலங்கையில் தங்கியுள்ள வெளிநாட்டவர்களின் விசா காலத்தை 2 வாரங்களுக்கு நீடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான வைத்தியர் நலிந்த ஜாய்திச தெரிவித்துள்ளார். தற்போது வர்த்தமானி மூலம் வெளியிடப்பட்டுள்ள உள்நாட்டு இறைவரி திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டதன் பின்னர் இலங்கையில் பல்வேறு சேவைகளை பெற்றுக்கொள்வதற்கு வரி செலுத்தும் அடையாள இலக்கம் சமர்ப்பிக்கப்படுவது அவசியமாகும். இலங்கையில் பொதுமக்கள் அவசரகால நிலையை நீடித்து ஜனாதிபதியினால் அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கமைய இந்த அவசரகால நிலைமை பிப்ரவரி 28ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துள்ளதாக அறிவித்தலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் கட்சிகளின் தலைவர்களுக்கான அவசர கூட்டம் ஒன்றுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் அழைப்பு விடுத்துள்ளார். இந்த கூட்டமானது பாராளுமன்றத்தில் அமைந்துள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெறவுள்ளது. ஈரானின் இறையாண்மை, பாதுகாப்பு மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை பாதுகாக்க பெய்ஜிங் ஆட்சி முழு ஆதரவையும் வழங்கும் என்று சீன வெளியுறவு அமைச்சர் ஈரானிய வெளியுறவு அமைச்சரிடம் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட பரதனார் மடம் பகுதியில் மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து சுன்னாகம் போலீசார் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.